ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மோனிஸ் சமையல். இன்றைக்கி பக்கோடா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதும் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஜாரில் 2 தேங்காய் பதை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி அந்த குழம்புல ஊற்றிடுங்க. நாங்கள் கடையிலேருந்து வாங்கின பக்கோடா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, எந்த பக்கோடா வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கொதிக்கிற குழம்புல அந்த பக்கோடாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு, அப்புறம் கொத்தமல்லியோ இல்லை புதினாவோ போட்டு நல்லா இறக்குங்க. சூப்பரான பக்கோடா குருமா தயார். இது தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி